Hi friends, welcome back to the channel. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு 32 சைஸ் வந்து போட் நெக் நார்மல் மெத்தட் எப்படி கட் பண்றது பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வீடியோல வந்து லாஸ்ட் வீடியோ வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம படிக்கிற டைமில் வந்து நமக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ அப்போல்லாம் நம்ம ஒரு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 சப்ஜெக்டாவது படிச்சிருப்போம். இப்போ வந்து பசங்கள்லாம் வந்து 14 சப்ஜெக்ட் ஐசிஎஸ்சி சிலம்பஸ்லாம் அந்த மாதிரி வேறு சிலபஸ் இருக்குது. ஐசிஎஸ்சி இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது. அதிலலாம் வந்து மினிமம் வந்து 6 சப்ஜெக்ட் மேலேயே படிக்கிறாங்க. ஸோ வந்து அதே மாதிரி அது எதுக்கு சம்மந்தமே இல்லாததை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஸோ அதே மாதிரி நார்மல் மெத்தடு நம்மளோட வெஸ்டர்ன் மெத்தட் ரெண்டு மெத்தடுமே வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனால ஸோ இப்போ 2 சப்ஜெக்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு ஸோ வந்து நம்மளது வந்து வீடியோஸ் வந்து ரெண்டுமே அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ நிறைய பேர் வந்து மேம் ரெண்டுமே போடுறதுல எது வந்து சூஸ் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. நம்மளோட நார்மல் மெத்தட் வந்து இன்ச்சஸில் வருது, வெஸ்டர்ன் மெத்தட் வந்து சென்டிமீட்டரில் வருது. ஸோ நீங்கள் ரெண்டுமே பாருங்கள், எது வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது, ஓ சூப்பராக ஃபிட்டிங் வருது, இல்லை இது நமக்கு ஈஸியாக இருக்குது, இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்படிலாம் வந்து நமக்கே வந்து ஒரு விஷயத்தை பார்த்தவொடனே வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும், நம்மளால வந்து சூஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்த நம்ம ஒரு பெரிய கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணாலுமே ஸோ இது இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு இதுதான் வரும் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஒரு கெப்பாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் தானே. ஸோ என்னை வந்து ஆஃபனாக வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் வந்து இதுதான், மேடம் ரெண்டுமே நீங்கள் போடுறீங்கன்னா நாங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறது எதை சூஸ் பண்ணுறதுன்னு. இப்போ நான் வந்து ரெண்டுமே தான் சூஸ் பண்ணி ரெண்டுமே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாராலையுமே ரெண்டுமே கற்றுக்க முடியும். அப்படி ரெண்டுமே கற்றுக்க முடியல, நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மெத்தட் வேணால் கற்றுக்குங்க, இன்ச்சஸில் கற்றுக்குங்க. இன்ச்சஸ் வந்து பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம 38 சைஸ் 38 சைஸ் பர்ஸ் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, அதாவது செஸ்ட்டுன்னு சொல்லுவோம். செஸ்ட் 38 சைஸ்னா இதே வந்து நீங்கள் சென்டிமீட்டரில் பார்க்கும்போது அது 98 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பெரிய நம்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டாக ஒழிய வெஸ்டர்னில் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட்டிங் கொடுக்கறது வந்து நம்ம சென்டிமீட்டரில் எடுக்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இன்ச்சஸில் வந்து நார்மல் மெத்தடு இன்ச்சஸில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் தான். ஸோ ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் மைண்டில் நினச்சிங்க, நம்ம படிக்கும்போது எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருப்போம், ஸோ 2 சப்ஜெக்ட் தானே ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கற்றுக்கிறதா இருந்தால் ரெண்டுமே கற்றுக்குங்க. அப்படி இல்லை நம்ம 1 by 1 போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் மெத்தட் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, அப்புறமா வந்து வெஸ்டர்ன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நார்மல் மெத்தட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து நார்மல் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வெஸ்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டேரெக்டாக நிறைய பேர் வந்து வெஸ்டர்னும் வந்து கற்றுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளோட கெப்பாசிட்டி தான். எல்லாமே வந்து நம்மளால் பண்ண முடியும், பண்ண முடியாது ஒன்றுமே கிடையாது. அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு 32 சைஸ் வந்து போட் நெக் வந்து கஸ்டமர் தான், ஆக்சுவலி நம்மளோட ஷாப் கஸ்டமர் தான். அவங்களது வந்து சின்ன பொண்ணு தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, இப்போ 32 சைஸ்க்காக இருந்தாலுமே அதுக்கு வந்து நம்மளோட இந்த டீப் எவ்வளோ வைக்கிறது, ஃப்ரண்ட் டீப் எவ்வளோ வைக்கிறது, பேக் டீப் எவ்வளோ வைக்கிறது, இது மாதிரி வேரியேஷன்ஸ் வரும். ஸோ இதே நம்ம வந்து வெஸ்டர்ன் மெத்தட்னாக்கா நான் ஆல்ரெடியும் காமிச்சதும் போட் நெக் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்துடுச்சு. ஸோ அதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்கிங் இருக்கும். பட் இதில் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எல்லாத்துக்குமே வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. 32 சைஸ்க்கு வந்து 32 சைஸ் அப்படின்னாலும் சில பேருக்கு ஷோல்டர் வந்து ப்ராடாக இருக்கும். ஸோ ஷோல்டர் ரொம்ப ப்ராடாக இருக்கும்போது நம்மளோட ஒரு மெஷர்மெண்ட்டு வந்து லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷோல்டர் நார்மல் மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா ஸ்போர்ட்ஸ் ஷோல்டர்னு சொல்லுவோம், கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த டெய்லரிங்கில் வந்து சில பேர் நினைப்பீங்க, யூடியூப்லேயே வந்து பார்த்துட்டு நாங்கள் பண்ணாலுமே நாங்கள் பண்ணும்போது அது சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எல்லாமே வந்து இன்னொருத்தங்க பிரெயின்லேருந்து வந்து நம்ம இந்த யூடியூப்ல வந்து கொட்ட முடியாது, டக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்தந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, இல்லை கஸ்டமரை பார்த்துட்டு இப்போ நம்ம பார்ப்போம், அவங்க சைஸ் என்னமோ 32 சைஸாக இருக்கும், ஆனால் அவங்களோட உடம்பு வந்து இப்படி இருக்கும், ஸோ கொஞ்சம் குறுகின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம்
அப்படின்றதுலாம் வந்து சிலது மைண்டு கால்குலேஷன்லேயே நம்ம வந்து சிலது பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வேற யார்த்தாங்க சொல்லி கொடுத்தா கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வராத காரணம் வந்து அவ்வளோதான். மற்றபடி வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம ட்ரை பண்ண வந்து அதோட ஐடியாஸ் வந்து நமக்கும் கிடைச்சிரும். ஸோ நம்ம லாஸ்ட்டு எதுக்கு இப்படி வருது அப்படின்றது அவங்க கஸ்டமர் சொல்லும்போது அவங்களோட பாடியை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு சரியாக வந்துடும். ஸோ அதனால தான் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம வந்து எல்லா வீடியோலுமே எல்லா வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த மெஷர்மெண்ட்டு இது பண்ணால் எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா அது கிடையவே கிடையாது. அது 100% வந்து பேட்டர்ன் மேக்கிங்கில் வேணால் ஓரளவுக்கு வரும். நார்மல் மெத்தடில் வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து வேரியேஷன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நமக்கு இந்த வீடியோவில் போய் நம்ம 32 சைஸ் வந்து இவங்க வந்து நார்மல் ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலி 32 சைஸாக இருந்தாலுமே வந்து நிறைய இப்போ வந்து 32 சைஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆனவங்களுக்கும் பாடியில் இருக்கலாம், இல்லை வந்து சின்ன பசங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாடியை பார்த்து கூட இப்போ வந்து நான் எதுக்கு ஸோ எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் வரும். 32 சைஸ் தான் எல்லாருக்கும் ஒன்று தானே மேடம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ 32 சைஸாக இருந்து அவங்களுக்கு ஒரு 45 இயர்ஸாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், 45 இல்லைனா வந்து இன்னும் மேலேயும் ஒரு 50 வயசு கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட உடம்பு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பெண்டாக இருக்கும், இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் சொல்ல வரேன். ஸோ பாடியில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வரும். ஸோ இதே 32 சைஸ் சின்ன பசங்களாக இருந்தால், ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களோட பாடி வந்து நல்லா ஸ்டிஃபாக ரஃப்பாக அப்படி இருக்கும். எப்படி சொல்கிறது, ஸ்டெடியாக இருக்கும். ஸோ அவங்களோட கிரிப்னஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம பிரின்சஸ் கட்லாம் போடும்போது கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க வரது வந்து 32 சைஸ் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான். வாங்க போய் கட்டிங்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து பேக் ஓப்பன் பண்ண போகிறோம், பேக் ஓப்பன் வைக்க போகிறோம், பிரின்சஸ் கட் பண்ண போகிறோம், போட் நெக். ஸோ 3 டிசைனுமே வந்து நம்ம இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். பாருங்க, இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து நான் இதில் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இவங்களது இந்த கஸ்டமரோட மெஷர்மெண்ட் வந்து இதுதான். ஷோல்டர் 14, செஸ்ட் 32, வேஸ்ட் 27, ஆர்மோல் 16, ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 3, பேக் நெக் டீப் வந்து 2. ஓகே, ஸ்லீவ் லென்த்து 9.5, 3.5 9 வந்து ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 9, பேக் லென்த் வந்து 13. ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸாக வந்து நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னன்னாக்கா, இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து யூஸ் பண்ணுறது. நெக் விர்த்து வந்து எவ்வளோ வைக்கணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 32 சைஸ்க்கு 4லேருந்து 3.7 அவ்வளோ வச்சா கூட போதும். 4 இல்லைனா கூட 3.7, 4, 4.5 அப்படின்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 32 சைஸ்க்கு 3.7 நான் வச்சு மார்க் பண்ணுறேன். பிரெஸ்ட் பாயிண்ட் வந்து 9.5 ஸ்டாண்டர்டு, டாட் பாயிண்ட் வந்து 7, அதாவது 7.5, டாட் பாயிண்ட் வந்து 7 இருக்கணும். ஃப்ரண்ட் வித்து வந்து 3 இன்ச்சஸ், ட்ரையாங்கிள் டாட் வந்து 3 இன்ச்சஸ், ஆர் வந்து கப்பு வச்சா 3.5. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்து நமக்கு கரெக்டான ஃபிட்டிங் வரும். நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதே மாதிரியே வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எந்த கிளாத்தில் பண்ணுறோம்னாக்கா, இது வந்து ஒரு நார்மல் சிங்கிள் கிளாத்தில் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் வந்து கிளியராக வந்து சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம இந்த கிளாத் வந்து மெயின் லைனிங் கிளாத்து. இதை கரெக்டாக கட் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து வச்சு கட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் மார்க் பண்ணாலும் ரொம்ப லைட்டாக தெரியுது இந்த ப்ளூ கலரு. ஸோ கிளியராக தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து உங்களுக்கு வந்து இதில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நம்ம இதில் சிங்கிள் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு டபுள் பீஸில் வந்து நான் கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி பண்ணால் கூட. ஸோ நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணோம். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேனாக்கா, பேக் ஓப்பன். ஸோ நம்ம பேக் கட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் ஓப்பனுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இங்கே கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு, ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுடணும். ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன். ஸோ இந்த ப்ரொசீஜரில் வந்து பிரின்சஸ் கட் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் அதான் நான் சொல்ல வரேன், நான் ஒரு மெஷர்மெண்ட்டுக்குமே வந்து சேஞ்சஸ் ஆகும். ஒரு 32 சைஸு அப்படின்றது 34 சைஸ் அப்படின்றது நான் ஸ்டாண்டர்டாக வந்து வச்சுக்கிறது இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொஞ்சோண்டு வந்து இது பேக் ஓப்பனாக இருக்கிறதால இந்த சைடில் கொஞ்சம் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொஞ்சம் விட்டுக்கிறோம். இன் பட்டி அவுட் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டுக்கிறோம் இப்படி.
ஓகேவா? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து கரெக்டாக ஃபேப்ரிக் விட்டோம்னாக்கா, நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. இப்ப இந்த சைஸ்க்கு 13 தான் வந்து பேக் லென்த்து. நான் 13 மார்க் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைனு. அப்புறம் ஒரு மேல ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ நம்ம இது வந்து புடிச்சு தைக்கிறதுக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம இங்க பேக் ஓப்பனா இருக்கிறதால மட்டும் தான் இந்த மாரி பண்றோம். இல்லன்னா வந்து பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஷோல்டர் நம்ம எவ்வளோ வைக்கணும்னாக்கா, 6 வச்சா போதும். 32 சைஸ்க்கு வந்து அம் ச அவங்களது ஷோல்டர் வந்து 14 வருது நம்ம எடுக்கும்போது பாடியில. நம்ம வைக்க போறது வந்து 6 அதாவது 12 வைக்க போறோம். அதுல பாதி வந்து 6, ஹாஃப் வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ். 6 பிளஸ் ஆஃப் 6 1/2. ஸோ இந்த இடத்துல தான் நெக் விர்த் நான் சொன்னேன். நெக் விர்த் வந்து 3.7 வைக்கலாம். 4 வைக்கலாம். பட் வந்து கொஞ்சம் கம்மியாவே 2 பாயிண்ட் கம்மியா வச்சுட்டு, அப்புறமா வந்து வேணும்னா வந்து ஜாஸ்தி வச்சுக்கலாம். பட் வேண்டாம். போதும் கரெக்ட்டா இருக்கும் இதுவே. ஸோ இப்போ வந்து பேக் இது வந்து பேக்குன்றதால பேக் நெக் டீப் எவ்வளோனா 2 இன்ச்சஸ். ஸோ எப்பயுமே வந்து பேக்க விட ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச் வந்து பெருசா இருக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப 2மே சேமா இருந்தா போட் நெக் சில பேருக்கு. அதனால கழுத்த நெரிக்கிற மாரி இருந்தா சில பேருக்கு புடிக்காது. அதனால நம்ம எப்பயுமே வந்து பேக்க விட ஃப்ரண்ட் 1 இன்ச் வந்து டீப் ஜாஸ்தியா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஸோ இது மாரி ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது கொஞ்சோண்டு இப்படி வச்சாக்கா போதும் போட் நெக்குக்கு. இவ்வளோ ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி போட்டா இதான் போட். நம்ம ரவுண்டு மாரி இப்படி இப்படி ரவுண்டு மாரி போட்டக்கூடாது. அப்ப அது ரவுண்டா வந்துரும். போட்னாக்கா நமக்கு வந்து இப்படி போட்டா தான் போட் மாரி இருக்கும். ஸோ அது முடிஞ்சிருச்சு. அப்புறமா வந்து ஸ்லீவ் டவுனு. இது வந்து கொஞ்சம் நமக்கு க்ளோஸ் நெக்குக்கு வர மாரி இருக்கிறதால, நம்ம ஒரு 6 வரைக்கும் வந்து நம்ம வச்சுக்கலாம். லைன். ஸ்லீவ் டவுனோட லைன் வந்து ஒரு 6 வரைக்கும் வச்சுக்கிட்டு, அப்புறம் நம்மளோட இது வந்து 32 சைஸ் இல்ல. 32 சைஸ்ன்றதால, நம்ம இப்படி வச்சு இப்படி நம்ம டேப்லயே வந்து இப்படி வந்து இப்படி 4ஆ மடிச்சு 4ஆ மடிச்சு பார்த்தோம்னாக்கா 8 வரும். சிலது வந்து டக்குன்னு நம்மளால 8ன்னு சொல்ல முடியும். சிலது வந்து நம்மளால சொல்ல முடியாது. இப்ப 27னாக்கா, அத நம்ம கொஞ்சம் வச்சு பார்த்துட்டா கரெக்ட்டா இருக்கும். 6.25 வரும். பட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நம்ம மறந்துட்டோம்னாக்கா ராங் ஆயிடும். ஓகேவா? ஸோ 8 தான் வந்து இவங்களோட செஸ்ட். ஸோ 8 வந்து செஸ்ட் மெஷர்மென்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு 1 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் 27 அதான் திருப்பி வந்து வேஸ்ட் மெஷர்மென்ட் வந்து 27 வருது. 27யும் இந்த மாரி டேப்லயே நம்ம மடக்கி வச்சு பார்த்துட்டு, இப்படி பார்த்தாக்கா 6.25 வருது கரெக்ட்டா. 6.7 ஓகேவா? 6.7 இது வந்து நார்மல் டெய்லரிங், பேட்டர்ன் மேக்கிங் கிடையாது. 6.7 அப்புறம் ஒரு 1 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் அலவன்சஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் நம்ம பண்ண போறது. ஸோ முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்படி வந்து இப்ப லைன் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆமோல் வந்து இங்க தான் நிக்குது. இதுக்குள்ள தான் நம்மளோட ஆமோல செட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து 16 ஆமோல் 8 வந்து உங்களுக்கு செட் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம 8 பண்ணாக்கா ஜஸ்ட் வந்து இப்படி மார்க் பண்ணி பார்த்தா போதும். இப்படி பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம செக் பண்ணணும். கரெக்ட்டா 8 வருதா? வரலையா? அப்படின்ட்டு. அப்படி வரலன்னா நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணிக்கணும். பாருங்க, இவங்களுக்கு 7 1/2 வருது. ஸோ கொஞ்சம் கம்மியா தான் வருது. அ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இங்க இறக்கிக்கணும். இப்ப நம்ம இங்க வேற வந்து நம்ம என்ன பண்ணணும், டவுன் பண்ணுவோம். பாருங்க இப்படி டவுன் பண்ணுவோம். அப்ப திருப்பி என்ன ஆகும்னாக்கா, நம்ம இங்கேருந்து தான் மெஷர்மென்ட் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். இங்க 1/2 இன்ச் குறைஞ்சதால, நீங்க இப்ப இங்கேருந்து மெஷர்மென்ட் எடுத்தீங்கன்னா, திருப்பி இங்க வந்து உங்களுக்கு திருப்பி 7 வர ஆரம்பிச்சுரும். 7னாக்கா 14 வரும் நெக்கு. ஸோ 14 வரக்கூடாதுல்ல. நமக்கு 18 தேவைன்றதால நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி வந்து ஒரு 3/4 இன்ச் வந்து இப்படி கொஞ்சம் இறக்கிக்கலாம். இது கீழயே வந்து இறக்கிக்கிட்டு, நம்ம வந்து இப்ப பாருங்க இப்படி பண்ணிக்கலாம். இது இருக்குல்ல. இப்படி பண்ணும்போது திருப்பி வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பெருசாகும். ஆர்ம்ஹோல் வந்து பெருசாகும். இப்போ வந்து நமக்கு 8 வந்து வந்திருக்கும். பாருங்க 8 இப்போ வந்து கரெக்ட்டா வந்திருக்கு. போதும். ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் வந்து அதே டைம்ல இங்க வந்து நீங்க இறக்கிட்டேவும் போகக்கூடாது. ஒரு ஒரு அமௌண்ட் இங்க கரெக்ட்டா இருக்கணும்.
இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இங்கே வந்து 6.5 இருக்குது. இதே பெரிய மெஷர்மெண்ட்டாக இருந்தால் 7, 7.5 இருக்கும். 14.5 லென்த்து, 14 பேக் லென்த்தாக இருந்தால். ஸோ இப்போ வந்து இது அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இன்னும் கட் பண்ணும்போது ஸ்ட்ரெச் ஆகும். அதுலேயும் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன இருந்தாலுமே பாருங்கள் கரெக்டாக 8 வருது. 8, 8, 16. 16 வந்து 32 சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அவங்க மெஷர்மெண்ட்லேயும் அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ எடுத்துருக்குறோம். அப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு டீப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது பெருசாக வரும். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம சிங்கிள் பீஸ் போட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். இதையே நம்ம வச்சு இப்போ மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணிடுவோம். அதாவது மெயின் பீஸையும் நம்ம இதை வச்சே நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ இப்படி கட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த சைடு போக முடியாது ஆக்சுவலி. ஒரு நிமிஷம். அந்த பக்கம் நம்ம கேமரா இருக்கிறதால நம்மளால போக முடியாது. அதனால நான் வந்து இப்படியே வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பேக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னாக்கா அப்புறம் ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஆனால் நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். அதுதான் மெயின். பாருங்கள் இப்படி கீழே இறக்கி போட்டு வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து க்ளோஸ் சைடு போகணும், ஓப்பன் சைடு இருக்கக்கூடாது. இது வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸாக இருக்கிறதால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்படி வந்து இப்போ இங்கே வந்து ஃபுல் க்ளோஸிங்காக இருக்கும். நம்ம அதனால் நம்ம இப்படி க்ளோஸ் சைடு வைக்கும்போது உங்களுக்கு தெரியுதா கேமராவில்? ஓகே, ஒரு நிமிஷம் கிட்ட காமிக்கிறேன். க்ளோஸ் சைடு வைக்கும்போது இந்த லைன் வந்து நமக்கு இப்படி இருக்கணும். இப்படி வெளியில் போயிடணும் இந்த லைன். ஏன்னா இந்த லைன் வந்து எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்னாக்கா, நம்ம வந்து இப்படி இன்பட்டி அவுட் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன் வந்து கொஞ்சமாக விட்டுருக்கோம். ஸோ திருப்பியும் நீங்கள் அதையும் சேர்த்து இதில் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஆயிடுச்சு. இதில் இப்போ பிங்க்கில் நான் காமிக்கிறேன் மார்க்கிங்கு. இதில் ப்ளூவில் இருக்கிறதால கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம திருப்பி என்ன பண்ணோம்னாக்கா, திருப்பி எல்லாத்தையும் வந்து அப்படியே மார்க்கிங் ட்ரேசிங் எடுத்துக்கணும். ட்ரேசிங் எடுத்துட்டு இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து இப்படி கிராஸாக இப்படி எடுத்துக்கணும். ஸோ நான் எப்பயும் இப்படி தான் கட் பண்ணுவேன். ஆனால் வந்து நமக்கு ஒரு ஒரு வாட்டியும் இப்போ 32 சைஸ்க்கே வந்து ஒரு வாட்டியும் நமக்கு ஒரு சேஞ்சஸ் ஆகும் மெஷர்மெண்ட்டு. வேற வேற டிசைன்ஸ் இருக்கும். அப்போ வந்து சில வேரியேஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பேக் எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, சாரி, அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதையும் வந்து இப்படி நல்லா மார்க் பண்ணிக்கணும். போதும். ஏன்னா இப்போ வந்து திருப்பி 1 இன்ச் வந்து நம்ம டீப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன்ல 1 இன்ச் வந்து டீப் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போட் நெக் இருக்கும். சில பேர் போட் நெக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி கட் பண்ணிங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் வந்து சில பேருக்கு அப்படியே கழுத்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே வந்து நிறைய பேர் இப்போ போட் நெக்கே வேணான்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம கரெக்டாக கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நெக்கில் இருந்து போகலாம். நெக்கு 1 இன்ச்சு டீப் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுன்றதால 1 இன்ச்சு. இது வந்து நான் ஃப்ரண்ட்டுன்னு எழுதுகிறேன். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டுன்னு எழுதுனேன், பட் இங்கெல்லாம் மெஷர்மெண்ட் வேறு வரும். இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்கொயர் டவுன் பண்ணிவிட்டு திருப்பியும் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து புரியணுன்னாக்கா இப்படிலாம் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து மிஸ் ஆகாது, எந்த மெஷர்மெண்ட்டும் மிஸ் ஆகாது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு போதும். போட் நெக்குக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இப்படி வச்சு வளைச்சி போட்டால் போதும் போட் நெக்குக்கு. அப்போ தான் அது போட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இப்படி நம்ம இப்படி போட்டுட்டோனாக்கா அது யூ மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா டாட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லென்த் பார்த்துக்கலாம். இது வந்து பேக் லென்த்தில். இப்போ பேக் லென்த் வந்து ரெடியோட சேர்த்தது, அதாவது வித் ஸ்டிச்சிங் அலவன்ஸோட நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க காமிக்கிறோம் ஒரு வாட்டி. வித் ஸ்டிச்சிங் அலவன்ஸோட நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். வித் ஸ்டிச்சிங் அலவன்சஸ் இல்லைன்னா இதான் ரெடி. அப்படி ரெடினா 13ஓட 13ஓட 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இங்கே வந்து மார்க் இருக்கு. அது இப்போ நம்ம இங்கேயே மெஷர்மெண்ட் பண்ணிங்க. இது 30னா,
ஸோ இப்போ இங்கே 13லேருந்து நம்ம வந்து இங்கே வந்து 14க்கு ஒரு 14.5க்கு ஒரு மார்க் போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்க 14.5 1.5 இன்ச்சு இதான் ரெடி வந்து 13. இது வந்து அதுக்கு அடுத்த லைன் இந்த லைனு. அப்புறம் 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்சஸ். இப்போ இதுதான் வந்து கரெக்டான பேக் லென்த்து. எவ்வளோ இருக்கோ நம்ம அதை விட 1.5 இன்ச்சு ஜாஸ்தி. ரெடி பேக் லென்த்தோட 1.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டு ஜாஸ்தி வச்சுக்கணும். அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? இது ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒன்று நான் பார்த்து தான் பண்ணுவேன் நீட்டாக. இப்போ பிரெஸ்ட் பாயிண்ட் இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 9.5. ஏன்னா இது வந்து நம்மளோட மெஷர்மெண்ட் பாடி மெஷர்மெண்ட்ன்றதால இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு எல்லாமே வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ 9.5 9 வந்து போதும். 9.5 இங்கே வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா 9.5 வருதுனாக்கா டாட் பாயிண்ட் வந்து நமக்கு 7.5 வரணும். 7.5 வரணும். 7.5னா எவ்வளோனா 3.7 3.25 7.5 வருது. ஸோ 7.5 வந்து இங்கே வருது. இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 7.5 வந்து இங்கே வருது. அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போடணும். நம்ம கட்டிங் வந்து இங்கே கட் பண்ணணும். ஸோ இங்கே கட் பண்ணும்போது இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? இது முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுவோம்னாக்கா 3 இன்ச்சு 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் வந்து ஒரு மார்க்கிங் போடுறோம். அதாவது இந்த இந்த லைன்லேருந்து 3 இன்ச்சஸ் ஒரு மார்க் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து டாட்டுக்கு அந்த டாட் கட் பண்ணுவோம்ல அந்த ட்ரையாங்கிள் டாட். இப்போ இதை தான் வந்து நாங்கள் சைடு வித்து 3 இன்ச்சஸ் இது ட்ரையாங்கிள் டாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்படி தான் வந்து எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் கவனிச்சு பார்த்தா தான் தெரியும். இதுதான் வந்து இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வராத ட்ரையாங்கிள் டாட்டு. இது சைடு விர்த்து. இந்த விர்த்து வந்து 3 இன்ச்சஸ் இருக்கணும். இதே வந்து இன்க்ரீஸ் ஆக சைஸ் இன்க்ரீஸ் ஆக இதுவும் ஜாஸ்தியாகும் இதுவும் ஜாஸ்தியாகும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க இப்போ வந்து இது வந்து 3 இங்கே மார்க் பண்ணோம்ல. இப்போ வந்து என்ன பண்ணோம் 3லயே நம்ம திருப்பி வந்து மார்க் போட்டாலும் திருப்பி ஒரு 2 பாயிண்ட் ஜாஸ்தி வச்சுக்கணும். இங்கே எப்படி 2 பாயிண்ட் ஜாஸ்தி வச்சிங்களோ அதே மாதிரி. ஸோ இந்த 2 பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து 3 இன்ச்சஸ் வச்சுக்கணும் இங்கே. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். 2 பாயிண்ட் இந்த இதுலேருந்து இங்கே. ஸோ இப்போ பாருங்க இங்கே தெரியுதா நம்ம கட் பண்ண இதுதான் ரெடி மெஷர்மெண்ட்டு. நம்ம கட் பண்ண போகிறது வந்து இங்கே கட் பண்ண போகிறோம். இங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து 7.5 வராது உங்களுக்கு. திருப்பி பின்னாடி வந்துடும் ஸ்டிச்சிங்கு. ஸோ இங்கே கட் பண்ணுறோம் இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து நமக்கு ஒரு இது இருக்கணும் கரெக்டாக. இந்த 2.5 3 பெரிய மெஷர்மெண்ட்டாக இருந்தால் ஒரு 3 இருக்கலாம் இந்த சர்க்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷேப்பும் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டா போதும். பாருங்க இப்படி வந்து ஷேப் போட்டு இது ஃப்ரண்ட் ஷேப். இது பேக் இருந்துச்சு. இது ஃப்ரண்ட் ஷேப்பு. இப்போ ஃப்ரண்ட் ஷேப்லேருந்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 2.5 இன்ச்சு வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது 2.5 இன்ச்சஸ்ஸு. 2.5 இன்ச்சஸில் வந்து இந்த லைனை வந்து இப்படி கட் பண்ணி அதில் மார்க் பண்ணி வைக்கணும். இங்கே பாருங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஸோ இப்படியே வந்து இந்த லைன் வந்து இதோட கனெக்ட் ஆகணும். இப்படி வரணும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுதான் ட்ரையாங்கிள் டாட் வரப்போகுது. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் டாட் வரையும் போது நல்லா வந்து இப்படி வரைஞ்சிக்கணும். இந்த இடம் வந்து பெருசாக இருக்கணும். இந்த இடம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. இந்த இடம் பெருசாக இருக்கணும். அதாவது இதை வந்து சில பேர் ரொம்ப இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல லூஸ் கிடைச்சா போதும். இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ வந்து நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் செக் பண்ணுறோம். 6.25 தானே வந்துச்சு பேக்குக்கு. அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் வரும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கேருந்து இங்கே 3 திருப்பி இங்கேருந்து அந்த 3 அப்படியே கண்டினியூவேஷனாக எடுத்துகிட்டு வந்துட்டு 6.25 எங்கே வருதுன்னு பார்த்துக்கணும். ஸோ இங்கே வருது. 6.25 வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துருச்சா 6.7 வந்துச்சா. ஸோ இப்போ 6.7லேருந்து நம்ம இப்படி லைன் வந்துக்கிறோம். இப்படி கிராஸாக தான் வரும் லைன். ஓகேவா? இப்படி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜாஸ்தி ஃபேப்ரிக் விடணும்னு அவசியம் கிடையாது. 2 இன்ச்சு 2.5 இன்ச்செல்லாம் விடவே கூடாது. நம்ம மேலே மட்டும் ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு கீழே வந்து நமக்கு ஒரு 1.5 இருந்தால் மட்டும் போதும். ஜாஸ்தி கிளாத் நீங்கள் இந்த இடத்துல விட உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய வரும். அதனால தான் வந்து கரெக்டாக தைக்கும் போது சேராது. ஓகேவா? இந்த ஒரு லைன் பார்த்தீங்களா இது என்ன லைன்னா நம்மளோட
பேக்கோட மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து அதோட நம்ம வந்து இதை இப்படி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இதோட சேர்த்து நம்ம இப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்மளோட பிரின்சஸ் கட் வந்து முடிஞ்சிச்சு. இந்த ப்ரொசீஜரில் கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ பின்னாடி சைடையும் நம்ம வேணாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சைடு வந்து கரெக்டாக இருக்கா? நம்ம இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணோம். கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே கட் பண்ணுவோம். இங்கே இது வந்து இப்படி நம்ம துணி கொடுத்து தைச்சிடுவோம். திருப்பியும் வந்து அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் இருக்கும். நம்ம துணி கொடுத்து போட்டு இது பட்டி போட்டுருவோம். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தோம்? பிரெஸ்ட் பாயிண்ட்டு, டாட் பாயிண்ட்டு, அப்புறமா வந்து சைடு வித்து, ட்ரையாங்கிள் வித்து, இத்தனையும் பண்ணிங்கன்னா தான் வந்து அது நீட்டாக வரும். பிரின்சஸ் கட் வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு தான் நமக்கு இந்த லைன் எல்லாம் வேணும். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மார்க் பண்ண இந்த லைன் வந்து எங்கேருந்து கனெக்ட் பண்ணுறது, எங்கேருந்து கட் பண்ணுறது கன்ஃபியூஷன் வரும்ல, அதனால தான் வேணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படியே கட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அது நல்லா இருக்காது. ஸோ இது பாருங்கள், இப்படி வரும் பிரின்சஸ் கட்டு. ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ பேட்டர்ன் மேக்கிங்கில் போட்டிருப்பேன். இது நார்மல் மெத்தடில் போடுறேன். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அது முடிஞ்சிருச்சா? இருங்க, எப்படி பண்ணாங்க, நீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்படி கட் பண்ணிக்கிறோம். இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ பார்க்குறதுக்கு இத்தனை மெஷர்மெண்ட்டாக இப்படி வச்சு தான் மார்க் பண்ணாக்கா நம்மளோட செஸ்ட்டில் போய் கரெக்டாக உட்காந்துனாக்கா நம்ம இத்தனை மெஷர்மெண்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட பிரெஸ்ட் வித்து அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு நம்ம மார்க் பண்ணால் கரெக்டாக உட்காரும். ஸோ இது மட்டும் இப்போ நமக்கு 2 இன்ச்சஸ் இருக்கும். இந்த இடம் ஷார்ப்பே இல்லை சிசர். ஸோ இப்படி வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் மேலே நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்ம இங்கேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கோம். இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நம்ம சில பேர் பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு பேசிக்ஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தரும்போது பேப்பர் கட்டிங் பண்ணி சொல்லி தருவோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இப்படி அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். ஸோ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு இந்த நுணுக்கம் தெரியுன்றதால நம்ம அது எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் வந்து விட்டுருவோம். அப்படியே விட்டுட்டு அப்படிங்க பாருங்கள், கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள், இவ்வளோ தான். ஸோ இப்போ வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும் எல்லாமே ஒரு ஒரு வாட்டி. ஒரு 1/4 இன்ச்சு மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சிங் அலவன்சஸ் அந்த இடத்துல போயிடும்ல. இப்போ பாருங்கள், 8 வரணும். 8 கரெக்டாக 8 வருது. அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து நமக்கு 8 வந்துடும். இப்போ நம்ம கிராஸ் ஆகுதுல்ல பாருங்கள், 8 8.2 இன்னும் பெஸ்ட்டு, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் ஜாஸ்தியாகவே வந்திருக்கு. இது ஆன பிறகு இப்போ பேக்கில் வச்சு நம்ம இப்படி பார்க்குறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை விட பேக்கை விட ஃப்ரண்ட் 1 இன்ச்சு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். எப்பயுமே அப்படி தான் இருக்கணும். சில பேருக்கு ரொம்ப செஸ்ட் பெருசாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு ஜாஸ்தியாக கூட நம்ம வச்சு கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணணும் நம்ம. ஒரு வேளை சரியா இல்லைன்னா கூட நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்க, இப்படி வந்திருக்கா? இவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரின்சஸ் கட் வந்து கரெக்டு. ஏன்னா நமக்கு கப்பு மேலே இப்படி எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு உட்காரும் போது இது வந்து இப்படி மேலே வந்து வந்துடும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட்டில் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஒருவேளை ஃப்ரண்ட்டு எவ்வளோ லென்த் இருக்கோ அதே மாதிரி பேக்கையும் கட் பண்ணிங்கனாலும் பேக் ரொம்ப பெருசாகிடும், ஃபோல்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து பேக்கு கரெக்டாக எவ்வளோ லென்த் எடுத்துட்டோ அதை விட 1.5 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வச்சுக்கணும். அப்போ சூப்பராக வந்து நமக்கு ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் வந்து கிடச்சிரும். ஸோ பாருங்கள், இந்த பிரின்சஸ் கட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்லீவும் ரொம்ப ஈஸி தான். ஸ்லீவ் வந்து பாருங்கள், நான் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இந்த மெத்தடில் தான் நான் கட் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு கேப் மெஷர்மெண்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளே பண்ணிடலாம்.
இங்கே பாருங்க போட்டு நம்ம என்ன இதை கரெக்டாக நம்ம கட் பண்ணி நம்ம வந்து திருப்பி வந்து மெயினான மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணணும். இது போட்டாச்சு. திருப்பி வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ், 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ். இப்போ வந்து இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். சிசர் கட் பண்ணி ஷார்ப்பே போயிடுச்சு. அதில் வேற என் பசங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து எதோ கட் பண்ணுவாங்க. அதான் பிரச்சனை. ஸோ இதாகிடுச்சா. இப்போ வந்து 9 இன்ச்சஸ் அவங்களுக்கு நம்மளது எவ்வளோ பார்த்தோம், 9.5 பார்த்தோம். 9.5 லென்த்து, 9.5 லென்த்து, ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ். ஸோ இவ்வளோ தான். இது 2 பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஸோ இது அதனால தான் உங்களுக்கு திக்காக தெரியணும்னு சொல்லிட்டு நான் இந்த கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இல்லைனா வந்து கஸ்டமர் இதில் வந்து ரொம்பவும் திக்காகவும் போடக்கூடாது. இப்போ கேப் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அதுதான் கேப்புன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம ஒரு 7லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 7, 7.5 அப்படின்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்மளது கரெக்டாக இங்கே பாருங்கள் 7 வச்சுருக்கேன்னா 7, 7.5, 8, 8.5 வரைக்கும் வச்சுக்கலாம். 9 கூட வச்சுக்கலாம். பெரிய ஆமோல் பெருசு ஆவாவ வச்சுக்கலாம். இவங்களோட ஆமோல் வந்து எவ்வளோனாக்கா 16ன்றதால டிவைடட் பை 2 8. ஸோ நமக்கு 8 தானே, அதனால வந்து இப்படி வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி பண்ணிவிட்டு 8 வருதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு 1 இன்ச்சு கிராஸ் ஆகிட்டு பாருங்கள் 8 கரெக்டாக வந்திருக்கு. தெரியுதா? 8 வந்துருச்சு. ஸோ போதும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதை வந்து திருப்பி நம்ம இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 5 வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்டு 5, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் ஆஸ் யூஷுவல். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ ஆயிடுச்சு. இப்படி அவ்வளோதான். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் ஷேப்பு ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்டு ஷேப்பு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டால் ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பேக்கு தான் கட் பண்ணுவோம். ஓகேவா? கட் பண்ணிட்டு இப்போ எல்லாம் வந்து நம்மளோட மெயின் லைனிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அப்படியே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஸ்லீவ் மெஷர்மெண்ட். ஸ்லீவ் வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணணும். இதுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மெயின் கிளாத், இந்த கிளாத்தில் வந்து எல்லாத்தையும் நம்மளோட என்னென்ன நம்ம கட் பண்ணமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ என்னென்ன கட் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸ்ட்ரா பீஸு, அப்புறம் ஒரு பிரின்சஸ் இந்த பீஸ் ஒன்று, அப்புறம் பேக். ஸோ இத்தனை பீஸையும் வந்து நம்ம இதில் வந்து அப்படியே அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சா உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியும். ஸோ இப்போ இது ஓப்பன் சைடுன்றதால நம்ம இப்படி தான் ஓப்பன் சைடு இதை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பேக் போட்டுக்கிறேன். பேக் வந்து நம்ம ஓப்பன் சைடு. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி பீஸ் கட் பண்ணிட்டதால நமக்கு டென்ஷன் கிடையாது. ஆறாமல் வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன இங்கே வந்து இந்த ரா எட்ஜஸ்லாம் வராமல் பார்த்து நம்ம அப்படியே கட் பண்ணி சேம் டு சேம் என்ன இருக்கோ கட் பண்ணி க்ளீனாக எடுத்துட வேண்டியது தான். அதே மாதிரி எல்லாத்தையுமே அங்கங்கே நம்மளோட ஃப்ரண்ட்டு வந்து க்ளோஸ் சைடு வைக்கணும். க்ளோஸ் சைடு வச்சு இப்படி வச்சுக்கிறது. அப்புறம் வந்து ஒரு பிரின்சஸ்ஸு டவுனில் வந்து நம்ம வந்து ஸ்லீவ், டவுனில் ஸ்லீவ் நமக்கு வரும். ஸ்லீவையும் வச்சு முடிச்சிருவோம். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். இருங்க உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இல்லைனா கட் பண்ணுற டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகும் நீங்கள் பார்க்குறதுக்கு. கட் பண்ணவொடனே இதே மாதிரி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ இது வந்து ஸ்லீவுக்கு வந்து பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 பீசஸ் வந்துடும். இப்படி 4 பீசஸ் டோட்டல். 1. ஸோ நம்ம இந்த சிங்கிள் பீஸ் வச்சா நம்ம இத்தனையாக கட் பண்ணியாச்சு 2. ஸோ ஸ்லீவ் ஓவரு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், இது வந்து வேஸ்ட் பீசஸ். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் வந்து நம்ம பட்டி போட அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த பீஸ் வந்து இது கட் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம எங்கெங்கே என்னென்ன கட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து இதுலேயும் கட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஃபினிஷு. இதுக்கும் நம்ம 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரின்சஸ் பக்கத்தில் உள்ள பீஸு இது பாருங்கள், ஃப்ரண்ட்டு நம்ம சிங்கிள் பீஸ் தான் கட் பண்ணோம். ஆனால் வந்து நம்ம வச்சுருக்கும் போது நம்ம எப்படி வச்சு கட் பண்ணியிருக்கோம்னாக்கா, இப்படி இருக்கணும். ஓப்பன் பீஸ், அதாவது க்ளோஸ் பீஸாக இருக்கணும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் நெக்கு சொல்லியிருக்கேன், அதனால் பேக் ஓப்பன் இது. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃப்ரண்ட்டும் ஓவரு. இப்போ பேக் பார்த்துக்கோங்க. பேக்கும் வந்து இதே மாதிரி சேம் டு சேம் வச்சு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. இப்போ நான் எடுத்த பிறகு உங்களுக்கு அப்படி முன்ன பின்ன இருக்கும் லைட்டாக. இப்போ இது வந்து பேக் வந்து ஓப்பன். ஸோ பேக் ஓப்பன்னா நம்ம இந்த மாதிரி எங்கெங்கே நம்ம இது பண்ணியிருக்கோமோ, இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்சஸ்க்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். இங்கே கட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து இது மாதிரி போட்டுருவோம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம இது போடணும்னு அவசியம் இல்லை. எப்படியோ இங்கே வந்து நமக்கு வரும். இங்கேயும் வந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது உக்ஸ் பட்டி, இன் பட்டி அவுட் பட்டி இந்த இடத்துல வரும்.